ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிஸ்கட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் மைதா மாவு, பேக்கிங் சோடா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கோதுமை மாவை வச்சு ரொம்ப சீக்கிரமாகவே செய்யக்கூடிய ஒரு பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு கப் நெய், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த கப்பை நெய் எடுத்துக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் எல்லாமே அதில் எடுத்துக்கலாம். அதே கப் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு அதை பவுட்ரு பண்ணியிருக்கேன். அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுகர் நெய்யில் நல்லா மெல்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நீங்கள் பிளெண்டர் வச்சுருந்தாலும் அதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒயர் விஸ்க்கு செய்யும் பொழுது 15 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்லேயே செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா மெல்ட் ஆகிட்டு ஃப்ளஃபியாக வரணும். பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு எல்லாம் ஒன்றா திரண்டு வராமல் உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும் அந்த மாவு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட இன்றைக்கி நான் அதே கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப் அளவாக எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு, வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த ஒயர் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது நம்ம கையை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஒயர் விஸ்க் வச்சு செய்ய முடியாது. கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அந்த பிசைய அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா சர்க்கரையோட நல்லா அந்த நெய் மெல்ட் ஆகிட்டு மாவோடு சேர்ந்து ஒன்றா வரும். இல்லை தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு ரொம்ப சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா மட்டும் லைட்டாக பால் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக நிறையா சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். இந்த மாவு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம பிஸ்கட் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பிஸ்கட் பார்த்திங்கன்னா நம்ம அவன்லலாம் எதுவும் செய்ய போகிறதில்ல, கடாயில் தான் செய்ய போகிறோம். கடாய் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். அதுக்கு நார்மலாக நம்ம சாப்பிட்ற அந்த பிளேட்டை யூஸ் பண்ணி செய்யலாம். இதுக்கு தனியாக எதுவும் ட்ரேலாம் தேவையில்லை. அந்த பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு லைட்டாக மாவு மேலே டஸ்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்கட் ஒட்டாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லைனா கூட வெறும் நெய் மட்டும் தடவினாலே போதும். மீதி இருக்கிற மாவை கொட்டிடலாம். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த மாவில் 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பில் வரும். உங்களுக்கு சைட்லெல்லாம் அந்த சின்ன சின்ன விரிசெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண அந்த பிஸ்கெட்டை நம்ம இந்த மாதிரி நம்ம அந்த பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பிஸ்கட் அந்த பிளேட்டில் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை உருட்டிட்டு லைட்டாக உள்ளங்கையில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம எந்த பிளேட்டில் வேக வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சம் தள்ளி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கட்டுக்கு இடையில் கொஞ்சம் கேப் இருக்கணும். ஏன்னா பிஸ்கட் வேகும்போது கொஞ்சம் உப்பி வரும். அப்போது இடித்து ஒரே பக்கத்தில் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றோட இடிச்சிட்டு சரியாக அந்த ஷேப் கிடைக்காது நமக்கு. அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம பிஸ்கெட்லாம் அடுக்கிக்கலாம். இல்லைன்னா லைட்டாக கார்னிஷிங்காக பிளாக் கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் பாதாம் இருந்தால் பாதாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்தா இல்லை முந்திரி நீங்கள் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி பேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். முன்னாடியே நம்ம கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுட்டு நம்ம பிஸ்கட் தட்டி வச்சு அந்த தட்டை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு மேலே ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. உள்ளே காற்று போகாத அளவுக்கு மூடி இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கரெக்டாக 20 to 25 மினிட்ஸ் கரெக்டாக ஆகும். அதுக்கு மேலே வேக விடாதீங்க. ரொம்ப விட்டுட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அடியில் தீஞ்சு போயிடும். கரெக்டாக 25 நிமிஷம் தான் எனக்கு ஆச்சு செய்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விடலாம். நீங்கள் சூட்டோடு உடைக்கும் பொழுது உங்களுக்கு பிஸ்கட் மொறுமொறுப்பாக இருக்காது, கொஞ்சம் நமுத்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பிஸ்கட் நல்லா ஆறிடுச்சு. அடியில் பார்த்திங்கனாலும்
ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. ரொம்ப விட்டிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு பிஸ்கட் உடச்சி காய்ச்சினேன் பாருங்கள். ஆறுனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் உடச்சாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளேயும் நல்லா வெந்துடுச்சு. மொறுமொறுப்பாகவும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவே இருக்குது. மொறுமொறுப்பாகவும் இருக்குது. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிஸ்கட் இது. நம்ம அந்த டால்டா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நெய், சர்க்கரை, கோதுமை மாவு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.